2.5 மாத குழந்தை ராகுலுக்கு தானாக தீப்பற்றும் சாத்தியக்கூறு இல்லை என மருத்துவர்களின் அறிக்கையுடன் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையிலிருந்து குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள உப்புவேலூர் கிராமத்தைச் சேர்ந்த கர்ணா ராஜேஸ்வரியின் 2.5 மாத குழந்தை ராகுலுக்கு உடம்பில் 4 முறைக்கு மேல் தானாக தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து சென்னை கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவில் குழந்தை ராகுலுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. குழந்தைக்கு தானாக எவ்வாறு தீப்பற்றும் என்பதை கண்டறிவதற்காக அதன் ரத்தம், வியர்வை, சிறுநீர், தோல் உள்ளிட்டவை பல்வேறு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டன. பரிசோதனையின் முடிவில் குழந்தை ராகுலுக்கு தானாக தீப்பற்றி எரியும் சாத்தியக்கூறு இல்லை என தெரியவந்துள்ளதாகவும் குழந்தை தற்போது முற்றிலும் குணப்படுத்தப்பட்டு விட்டதாகவும் டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். இப்பிரச்சினையில் இனி காவல்துறை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்புகள் மேல் நடவடிக்கை மேற்கொள்ள பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை தலைவர் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். தானாக குழந்தை எரிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை கண்டறிய எல்லாவிதமான பரிசோதனைகளையும் நாங்கள் செய்துவிட்டோம். பரிசோதனை முடிவில் இந்த குழந்தை தானாக தீப்பிடித்து எரிவதற்குண்டான வாய்ப்பு ஏதும் இல்லை என்று தெரிய வருகிறது. இனிமேல் தீக்காயம் வராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு காவல்துறை அதிகாரிகளையும் சைல்டு புரொடெக்ஷன் ஏஜென்சி அவர்களிடையும் நாங்கள் அணுகியுள்ளோம். அவர்களுக்கு வேண்டிய சகலவிதமான தகவல்களையும் நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம். குழந்தையின் பெற்றோரிடம் மனநல மருத்துவ பேராசிரியர் கவுன்சிலிங் நடத்தியதாகவும் அவர்கள் தெரிவித்த தகவல்கள் முரண்பாடாக உள்ளதாகவும் தெரிவித்த டாக்டர் ராமகிருஷ்ணன் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 3 மாதங்கள் தொண்டு நிறுவனத்தில் குழந்தையை பராமரிக்க பரிந்துரைத்ததாகவும் கூறினார். ஆனால் குழந்தையின் தாய் ராஜேஸ்வரி வீடு திரும்புவதிலேயே குறியாக இருந்ததால் 15 நாட்கள் சிகிச்சைக்கு பிறகு குழந்தை டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு மருத்துவ அறிக்கை ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர்கள் தெரிவித்தனர்.